வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிறந்து 1 மாத குழந்தையிலிருந்து 1 வயது குழந்தை வரை பயன்படுத்தக்கூடிய அருமையான குளியல் பொடி தான் பார்க்க போகிறோம். ஹெர்பல் பேபி பாத் பவுடர் தான் பார்க்க போகிறோம். அதை வீட்டிலையே சுலபமாக எப்படி செய்யலாம், மேலும் 1 வயது குழந்தை வரைக்கும் எந்த மாதிரியான குளியல் பொடி நம்ம பயன்படுத்தணும், நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரி குளியல் பொடியை செஞ்சாங்க, எதை தவிர்க்கணும், எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல தாய்மார்களுக்கு இன்றைக்கும் இருக்க ஒரு டவுட் என்னென்னா, எப்போ குழந்தைகளுக்கு குளியல் பொடியை ஸ்டார்ட் பண்ணலாம்? இதுக்கு தெளிவான விளக்கமான பதில், குழந்தைகள் பிறந்து 45 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம கண்டிப்பாக பேத் பவுடர் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பேத் பவுடர் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுடைய மூச்சு குழல் ரொம்ப மென்மையாக இருக்கும். அதில் இந்த மாதிரி மூலிகை பொடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் பட்டால் கூட அது அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பை கொண்டு வந்துடும். ஸோ குழந்தைகள் பிறந்து 45 நாட்களுக்கு பிறகு நீங்கள் குளியல் பொடியை ஆரம்பிக்கலாம். பிறந்து 1 மாத குழந்தையிலிருந்து 1 வயது குழந்தை வரை அவங்களோட ஸ்கின் ரொம்பவே மென்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம மூலிகைகளை கலந்து இந்த மூலிகை குளியல் பொடி செஞ்சுக்கலாம். இந்த பேபி பாத் பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்: ஆவாரம் பூக்கள். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூக்களை எடுத்து வெயிலில் 3லிருந்து 5 நாட்கள் நல்லா காய வச்சு உலர்த்தி எடுத்துக்க போகிறேன். இந்த ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூக்கள் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூக்களை பொடி பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை ஏற்கனவே காய்ந்த ஆவாரம் பூக்கள் கடைகளில் விற்கிறாங்க. நீங்கள் அதை கூட வாங்கி பயன்படுத்தலாம். ஆவாரம் பூக்களை நல்ல வெயிலில் காய வச்சு உலர்த்தி எடுத்திருக்கோம். அடுத்தது ரோஜா மலரின் இதழ்கள். இந்த ரோஜா பூக்கள் கண்டிப்பாக நாட்டு ரோஜா அல்லது பன்னீர் ரோஜா தான் பயன்படுத்தணும். அடுத்த மூலிகை பூலான் கிழங்கு. இதை கிச்சிலி கிழங்கு அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. இதற்கு ஆங்கிலத்தில் ஒயிட் டர்மரிக் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மஞ்சளை போலவே மஞ்சளை விட அதிக மகத்துவம் வாய்ந்த ஒரு அருமையான மூலிகை இந்த பூலான் கிழங்கு. மஞ்சள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் பூலான் கிழங்கு உங்கள் பேபி பாத் பவுடரில் பயன்படுத்தி பாருங்கள். இதனுடைய ரிசல்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய வியர்க்குரு போன்ற ஸ்கின் டிசீஸை சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணக்கூடியது இந்த பூலான் கிழங்கு. அடுத்தது 1 கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதாவது 150 கிராம் பச்சை பயிறு. இது வெயில் காலமாக இருந்தால் பச்சை பயிறு பயன்படுத்துங்க. மழைக்காலமோ அல்லது பனிக்காலமாக இருந்தால் கடலை மாவு பயன்படுத்துங்க. பனிக்காலங்களில் குழந்தையுடைய ஸ்கின் ரொம்பவே வறட்சியாக இருக்கும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். ஸோ கடலை மாவு பயன்படுத்துறது மூலமாக அவங்க ஸ்கின் நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு பயன்படுத்துறது மூலமாக குழந்தையினுடைய ஸ்கின் ரொம்ப மென்மையாக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பொருட்கள் கூடவே காய வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆரஞ்சு தோலும் நம்ம பயன்படுத்தலாம். 8 மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆரஞ்சு தோல் பயன்படுத்துங்க. ஆரஞ்சு தோல் அவங்க ஸ்கின்னை ரொம்பவே மென்மையாக வச்சுருக்கும். இந்த கிச்சிலி கிழங்கு ரொம்ப ஹார்டான ஒரு மூலிகை. ஸோ நம்ம டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் இதை கிரைண்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணி இடிக்கற்கள் வச்சு ஒரு கோர்ஸ் பவுடராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பூலான் கிழங்கு இடித்து கோர்ஸ் பவுடராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த கோர்ஸ் பவுடரான பூலான் கிழங்கு, பச்சை பயிறு, ஆவாரம் பூ இதழ்கள் மற்றும் ரோஜா இதழ்கள், தேவைப்பட்டால் ஆரஞ்சு தோல், இது அத்தனையும் கலந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லா பொருட்களையும் கலந்து அரைச்சி எடுத்துக்கிட்ட பவுடரை நம்ம சல்லடை வச்சு சலித்து ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பச்சிளம் குழந்தையிலிருந்து 1 வயது குழந்தை வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சுலபமான
பேபி பாத் பவுடர் வீட்டிலையே எளிமையான முறையில் நம்ம செஞ்சிட்டோம். இந்த பவுடரை 2லிருந்து 3 மாதங்கள் வரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பாலாடை எடுத்திருக்கேன். இதன் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேபி பாத் பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். பாலாடை ஒரு அருமையான இயற்கையான மாய்ஸ்சரைசர். இந்த பாலாடை கூட குழந்தைகளுக்கான பேபி பாத் பவுடரை மிக்ஸ் பண்ணி ரெகுலராக குளிச்சு விடும் பொழுது குழந்தைகளுடைய சருமம் ரொம்ப மென்மையாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுடைய கலர் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த மெத்தடை தான் அந்த காலத்தில் நமது பாட்டிமார்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளும் பேபி லோஷன், பேபி ஆயில் போன்ற கெமிக்கல்ஸை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் குழந்தைகளுக்கு குளிச்சு விட்டு அவங்களுடைய ஸ்கின்னை பராமரிக்கலாம், பாதுகாக்கலாம். இன்றைக்கும் பல தாய்மார்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு என்னென்னா, குழந்தைகளுக்கு குளிச்சு விடும் பொழுது இந்த மூலிகை பொடிகளை டைரெக்டாக ட்ரையாக அவங்க உடம்புல அப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது குழந்தைகள் வாய் வழியாக அந்த மூலிகை துகள்களை நுகரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மூலிகை துகள்கள் அவங்க மூச்சு குழலுக்கு போய் நுரையீரலை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மூலிகை பொடிகள் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில், அதாவது தண்ணீரோ அல்லது பாலாடையோ கலந்து வெட்டான கன்சிஸ்டன்சியில் குழந்தைகளுக்கு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி குளிச்சு விடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கரும்பலகைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் கரும்பலகையை முதன்முறை பார்க்குற வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை.